ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த சென்டென்சஸ் இருக்குதானே, இந்த சென்டென்சஸ் ஒருக்கா கருத்தூண்டி வாசிச்சு பாருங்க. இந்த சென்டென்சஸ் நீங்கள் எப்பவாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது இதை பயன்படுத்தி இருப்பீங்க. ஏன்னு சொன்னா இதுல வார விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துற ஒரு விஷயமாக இருக்குது. அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது, எப்படி சொல்றதுன்னு சொல்லித்தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். இந்த வசனங்கள் ஒருக்கா பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதில்லை. சில விஷயங்கள் எங்கள் மீது திணிக்கப்பட்டால் அந்த விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது என்னவாகவும் இருக்கலாம். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்லுவோம், ஒரு நாள் நான் இதை ஏற்றுக்கொள்வதில்லை, இப்படியான விஷயங்களை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா இது ஒரு ஸ்டிக்கா சொல்ற ஒரு விஷயம், சரிதானே? இந்த வசனம் ஒரு ஸ்டிக்கா நீங்க சொல்றீங்க, ஒரு நாளும் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற அடிப்படையில நீங்க சொல்ல வாரீங்கன்றதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்த 2வது வசனத்தை பாருங்க, நான் ஒரு நாளும் இதை மறப்பதில்லை. சில விஷயங்களை மறக்க இல்லாதானே. சோ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்லுவோம், ஒரு நாள் நான் இதை மறப்பதில்லை, சரிதானே? 3வது விஷயத்தை பாருங்க, நான் ஒரு நாளும் இதை செய்யறதில்லை. சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு, சில கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குதானே, ஒரு நாளும் அப்படியான விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடாது. அந்த விஷயங்களை நாங்கள் ஒரு நாளும் செய்வதில்லை என்று சொல்றதுக்கு நாங்கள் இந்த வசனங்களை பயன்படுத்தும். நான் ஒரு நாளும் இதை செய்வதில்லை, சரிதானே? அடுத்த வசனத்தை பாருங்க, நான் ஒரு நாளும் அதை வாங்குவதில்லை. சில திங்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு லோக்கலான திங்ஸா இருக்கும், ஏன்னா அதை வேண்டி நம்ம சொன்னா குறிப்பிட்ட நாள்ல அது பழுதடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது அது உடைஞ்சு போகும். அதால எங்களுக்கு எங்கட மணிதான் வேஸ்ட் ஆகும். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்லுவோம், நான் ஒருபோதும் இதை வாங்குவதில்லை, சரிதானே? நான் ஒரு நாளும் இதை வாங்குற இல்லை, அல்லது ஒரு நாளும் அதை வாங்குவதில்லை, சரிதானே? நான் சுத்தமா இதை வாங்குற இல்லைன்னு சொல்லுவேன், சரிதானே? நான் ஒரு நாளுமே இதை வாங்குற இல்லை. அதே மாதிரி அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, நான் ஒரு நாளும் அதை தவிர்ப்பதில்லை. சில விஷயங்களை நாங்கள் என்ன செய்யறதில்லை, தவிர்க்கிறதில்லை. ஒரு டீச்சர்ஸ் கனம் பண்றது, மரியாதை கொடுக்கறது, அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுக்கறது, என்ன கடவுளை வணங்குறது, என்ன காலையில நேரத்தோட எழும்புறது, சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம், தவிர்க்க மாட்டோம், சரிதானே? சோ இந்த சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் இதை எப்படி சொல்லுவோம், நான் ஒரு நாளும் அதை தவிர்ப்பதில்லை. அதே மாதிரி அடுத்த வசனத்தை பாருங்க, நான் ஒரு நாளும் கடன் கொடுப்பதில்லை. கடையில போனீங்கன்னா வாசல்ல எழுதி போட்டிருப்பாங்க, நான் ஒரு நாளும் கடன் கொடுப்பதில்லை, ஒரு நாளும் கடன் கொடுப்பதில்லை. இது ஒரு விஷயம் இருக்கு, நான் ஒரு நாளும் கடன் கொடுப்பதில்லை. இது கண்டிப்பா சொல்ற ஒரு விஷயம்ன்றதை புரிஞ்சு கொள்ளுங்க, சரி? நான் இப்ப சொல்லித்தர ஒரு விஷயம் கண்டிப்பா நாங்கள் அதை செய்யற இல்லை என்று சொல்ல வர விஷயங்களா தான் இந்த விஷயங்கள் இருக்கும். நான் ஒரு நாளும் பொய் பேசுவதில்லை. இதெல்லாம் லாஸ்டா இருக்கிற விஷயம். நாங்கள் செய்யாத ஒரு விஷயம், பொய் நாங்கள் பேசுற இல்லைன்னு சொன்னா இதை சொல்லுவோம், நான் ஒரு நாளும் பொய் பேசுவதில்லை. சோ இந்த வசனங்கள் எல்லாத்திலையும் நீங்கள் என்னத்தை விளங்கிக் கொள்ளணும்னா, இது கண்டிப்பாக சொல்ற வசனம். இந்த கண்டிப்பா நான் அதை செய்யற இல்ல, சரிதானே? சாதாரணமாக நாங்க சொல்ல நான் போய் பேசுற இல்லைன்னு சொல்லி போட்டு சில பேர் போய் பேசுறாக்களும் இருக்கணும். ஆனா இது அப்படி இல்லை. இது நாங்கள் ஒரு இறுக்கமா சொல்ற வசனம். இந்த வசனம் நான் செய்யற இல்ல, நான் போற இல்ல, நான் வார இல்லைன்னு சொன்ன இறுக்கமா சொல்லுவேன் தானே, அந்த வசனங்கள் தான் இந்த வசனங்கள், சரிதானே? இதை நாங்கள் எப்படி எழுதணும், எப்படி பேசணும்னு சொல்லி ஒரு பேட்டர்னோட ஈஸியா சொல்லி தர போறேன். நீங்கள் இதை பற்றி கொண்டு ஏராளமான சென்டென்சஸ் நீங்களே சிம்பிளா கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நீங்களே மറ്റാக்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், நீங்கள் அப்படி இந்த சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா பேட்டர்னுக்கு அவ்வளவு பவர் இருக்கு, சரிதானே? நான் உங்கள்றாம், இது டாக் இங்கிலீஷ் வேஸ் சேனல். காணொலிக்கு ஒரு லைக் போட்டுட்டு டாக் இங்கிலீஷ் வேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சீங்கன்னா நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வடிவில் வந்து சேரும். அதை பார்த்து நீங்களும் இங்கிலீஷை இன்னும் லேர்ன் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது இந்த சென்டென்சஸ், இப்படி இருக்கிற சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷ்ல நாங்கள் கிரியேட் பண்றது. இது வெரி சிம்பிள். என்னன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இருக்கிறேன், ஒரு நல்ல பேட்டர்ன் ஒன்று சொல்லி தரேன், சரிதானே? பேட்டர்னை வச்சு கொண்டு நீங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்ல வேண்டிய வேர்பை மட்டும் மாத்தி கொண்டு போனீங்கன்னா, இந்த வேர்பை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டே போனீங்கன்னா சென்டென்ஸ் வந்து சிம்பிளா மாறிக்கொண்டு போகும். நீங்க வேற ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, சிம்பிள், சரிதானே? இந்த வேர்பை மாத்துறதால நீங்கள் ஆயிரக்கணக்கான சென்டென்சஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம், சரிதானே? இதுக்கு என்ன தேவைன்னு சொன்னா உங்களுக்கு வேர்ப்ஸ் மட்டும் தான் தேவை, சரியா? அந்த விஷயத்தை நான் இப்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரேன். பேட்டர்ன் உண்டு, அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை நீங்களே கிரியேட் பண்ணுங்க, ரைட்? சோ இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா எப்படி வரும், ஃபார்முலா பேட்டர்ன் 2 தான், சரிதானே? எப்படி வரும்னு சொன்னா ஐ டோன்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் அட் ஆல், இவ்வளவுதான் விஷயம். என்ன செய்யணும், ஐ டோன்ட் பிளஸ் வேர்ப் பிளஸ் அட் ஆல். ஃபர்ஸ்ட் ஐ டோன்ட் சொல்லுங்க, அதுக்கு பிறகு வேர்ப் சொல்லுங்க. வேர்ப் வந்து பேஸ் ஃபார்ம் வரணும், சரிதானே? அந்த ஸ்டெம் சொல்லுவாங்க, வினை அடி, அதுதான் வரணும். அடுத்து பாருங்க அட் ஆல் இதை பயன்படுத்துங்க, சரியா? அவ்வளவுதான் விஷயம். ஐ டோன்ட் வேர்ப் பிளஸ் அட் ஆல், ரைட்? இந்த பேட்டர்னை வச்சு கொண்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணி பார்ப்போம். இப்ப நீங்கள் என்ன செய்றீங்களா, எனக்கு காமெண்ட்ஸ்ல இதுல இருக்கிற சென்டென்ஸ்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு போட போறீங்க, சரிதானே? சோ அடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த பேட்டர்னை பயன்படுத்தி கொண்டு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், அதனூடாக நாங்கள் லேர்ன் பண்ணினா இன்னும் ஏராளமான சென்டென்சஸ் ஈஸியா கிரியேட் பண்றக்கூடிய நாலேஜ் நாங்க ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். சரி, வாங்க எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். ஐ டோன்ட் லைக் காஃபி அட் ஆல், எனக்கு காபி சுத்தமா விருப்பம் இல்லை. ஐ டோன்ட் லைக் காஃபி அட் ஆல், அட் ஆல் பாவிக்கல, இது கொஞ்சம் இறுக்கமா சொல்லும். இந்த காஃபி விருப்பம் இல்லைன்றதை இறுக்கமா சொல்றதுக்காக பயன்படுத்துற ஒரு அந்த ட்ரெண்ட் வேர்டா தான் அது இருக்கு. ஐ டோன்ட் லைக் காஃபி அட் ஆல், ரைட்? இதை நாங்கள் சிம்பிளா சொல்றோம்னு சொன்னா ஐ டோன்ட் லைக் காஃபின்னு சொல்லலாம், எனக்கு காபி பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த அட் ஆல் பாவிக்கல எனக்கு சுத்தமாவே பிடிக்காது, எனக்கு ஒரு நாளும் பிடிக்காது
பிடிக்காது ஒருபோதும் பிடிக்காதுன்ற மீனிங்ல இது வந்து மாறும். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஆல். எனக்கு ஒன்றுமே புரிய இல்லை. அதாவது எனக்கு ஒன்றுமே புரிகிற இல்லை. யாராவது உங்களுக்கு டீச் பண்ணினோம்னு சொன்னா அந்த விஷயங்கள் ஒன்றுமே புரியலைன்னு சொன்னா நாங்கள் இப்படி சொல்லுவோம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஆல். ரைட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் ஆல். எனக்கு எதுவுமே புரியல, ஒன்றுமே புரியல. ரைட்? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள பாருங்க. ஐ டோன்ட் என்ஜாய் பார்ட்டிஸ் அட் ஆல். ஐ டோன்ட் என்ஜாய் பார்ட்டிஸ் அட் ஆல். எனக்கு இந்த விருந்துகள் ஒன்றுமே பிடிப்பதில்லை. ஏன்னா பார்ட்டிஸ் ஒன்றுமே எனக்கு பிடிக்கிற இல்லை. பார்ட்டிஸ் அந்த பலவிதமான பார்ட்டிஸ் இருக்கு, ஏன்னா விருந்துகள் இருக்கு. ஸோ எனக்கு இந்த விருந்து உபசாரங்கள் ஒன்றுமே பிடிப்பதில்லை என்று சொல்றதுக்காக நாங்கள் இதை பயன்படுத்துவோம். இப்போ இந்த சென்டென்சஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஐ டோன்ட் வாரது ஏதாவது ஒன்று நெகட்டிவா சொல்றதுக்காக நாங்க பயன்படுத்துவோம். ஸோ இதுல அடுத்து கடைசியில் இருக்கிற அட் ஆல் வந்து அந்த சென்டென்ஸை ஒரு இறுக்கமாக்குது. என்னது ஒரு நாளும் நடக்காது, ஒரு நாளும் செய்யற இல்லைன்னு சொல்லி இறுக்கமாக்குறதுக்காக அந்த சென்டென்ஸ் இறுதியில வந்து இந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அட் ஆல் என்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஐ டோன்ட் வாட்ச் டிவி அட் ஆல். ஐ டோன்ட் வாட்ச் டிவி அட் ஆல். நான் ஒருபோதும் டிவி பார்க்கவே மாட்டேன். நான் டிவி பார்ப்பதில்லை. நான் ஒரு காலம் டிவி பார்க்கறது இல்லை. ஐ டோன்ட் வாட்ச் டிவி அட் ஆல். ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹர் நேம் அட் ஆல். ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹர் நேம் அட் ஆல். நான் ஒருபோதும் அவளது பெயரை நினைப்பதில்லை. ரைட்? நான் ஒருபோதும் அவளது பெயரை நினைப்பதில்லை. கண்டிப்பா சொல்றேன் ஒரு விஷயம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி அட் ஆல். எனக்கு எப்போதும் பசிப்பதில்லை. ஐ டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி அட் ஆல். எனக்கு ஒருபோதும் பசிப்பதில்லை. ஐ டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி அட் ஆல். எனக்கு ஒருபோதும் பசிப்பதில்லை. ரைட்? இது எல்லாமே ஒரு இறுக்கமாக சொல்ற வசனங்கள். ஸோ அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அட் ஆல். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அட் ஆல். அந்நியர்களை நான் ஒருபோதும் நம்புவதில்லை. அதாவது தெரியாதவர்களை நான் ஒருபோதும் நம்புவதில்லை. அறிமுகம் இல்லாதவர்களை நான் ஒருபோதும் நம்புவதில்லை. இதான் இதன் மீனிங். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அட் ஆல். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொன்னா அந்நியர்கள், தெரியாதவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் என்ற மீனிங்ல வரும். சோ அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் லைக் நாய்ஸ் அட் ஆல். ஐ டோன்ட் லைக் நாய்ஸ் அட் ஆல். ரைட்? ஐ டோன்ட் லைக் நாய்ஸ் அட் ஆல். எனக்கு இரைச்சல் ஒருபோதும் பிடிப்பதில்லை. இந்த தேவையில்லாமல் நிறைய கேட்கிற சத்தத்தை சொல்றது எனக்கு இரைச்சல்னு சொல்லி. ரைட்? சத்தம், இரைச்சல். சோ எனக்கு இரைச்சல் ஒருபோதும் பிடிப்பதில்லை. ஐ டோன்ட் லைக் நாய்ஸ் அட் ஆல். ரைட்? சோ அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் அக்ரி வித் யூ அட் ஆல். ரைட்? ஐ டோன்ட் அக்ரி வித் யூ அட் ஆல். உனது கருத்தை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. ரைட்? ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் எடுக்கலாம். ரைட்? ஜெனரல் ட்ரூத் சொன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் கருத்தை எப்போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற மாதிரியான மீனிங்லையும் இதை கொண்டு வரலாம். ஐ டோன்ட் அக்ரி வித் யூ அட் ஆல். ரைட்? ஐ டோன்ட் அக்ரி வித் யூ அட் ஆல். சோ இது எல்லாமே ஒரு இறுக்கமான சென்டென்சஸ். ஒரு இறுக்கமா சொல்ற விஷயங்கள். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதை நம்ப மாட்டேன், செய்ய மாட்டேன் என்று சொல்றது கொஞ்சம் காட்டா சொல்றது, இறுக்கமா சொல்றது, ஒரு நாள் நடக்காது என்ற அர்த்தத்தோட சொல்றதுதான் இந்த வசனங்கள் எல்லாம். சரி, இப்ப இந்த சென்டென்சஸ் தொடர்பா நீங்க பார்த்ததுல இருந்து இதை எப்படி கிரியேட் பண்ணணும், அதே நேரம் இந்த சென்டென்சஸ் மீனிங் என்ன, சாதாரணமா சொல்றதுக்கும் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேன், இயலாது, பிடிக்காது என்று சொல்றதுக்கும் இந்த அட்டோல ஒரு சென்டென்ஸ்ல போட்டு பாவிக்கல அது எப்படி மாறுதுன்னு இப்ப ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இறுக்கமாக இந்த சென்டென்ஸ் வந்து மாறும். நாங்கள் ஒரு விஷயத்தை ஐ டோன்ட் கம் என்றதுக்கும் ஐ டோன்ட் கம் அட் ஆல், நான் ஒருபோதும் பெற மாட்டேன் என்ற மீனிங்ல வரும். சரிதானே? இதை சிம்பிளா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு இறுக்கமான ஒரு விஷயத்தை சொல்ல போறீங்கன்னு சொன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரைட்? ஐ டோன்ட் ஈட் அட் ஆல். நான் இதை ஒருபோதும் சாப்பிட மாட்டேன். ரைட்? ஐ டோன்ட் ஈட் இட் அட் ஆல். இதை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன். சரி, சில பேர் இப்ப மீட் சாப்பிட மாட்டேன், இறைச்சி சாப்பிட மாட்டேன், அப்ப ஒருபோதும் சாப்பிட மாட்டேன், நம்ம ஏதாவது சாப்பிட்டா ஏதாவது அலர்ஜி இருக்கலாம், அதால சாப்பிடவே மாட்டேன் ஒருபோதும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் சொல்லலாம் ஐ டோன்ட் ஈட் இட் அட் ஆல் அல்லது ஐ டோன்ட் ஈட் மீட் அட் ஆல். நான் இறைச்சி ஒருபோதும் சாப்பிட மாட்டேன் அல்லது சாப்பிடுவதில்லை. சரிதானே? அப்ப இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா சொன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன், சொல்லவே மாட்டேன், நடக்கவே மாட்டேன்னு சொல்லி இறுக்கமா சொல்றதுக்காக நாங்கள் இந்த பேட்டர்னை பயன்படுத்தி இங்கிலீஷ்ல விஷயங்களை சொல்லலாம். சரிதானே? இப்ப நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஐ டோன்ட் பிளஸ் பிளஸ் அட் ஆல் என்றதை பயன்படுத்தி சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுங்க. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சென்டென்சஸ் பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரிதானே? சோ இந்த காணொலியில வந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காணொலி பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நிச்சயமா இதை பகிர்ந்து கொள்ளுங்க. காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் புதிய காணொலிகளை உடனடியாக பார்த்து இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு டாக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சீங்கன்னா நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். ஃப்ரீ டைம்ல நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா வீடியோ பார்க்கக்கூடிய இருக்கும், இங்கிலீஷை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க, அவர்களும் இதனால பலன் பெறக்கூடியதாக இருக்கும். காணொலிக்கு லைக் போட மறக்காதீங்க. புதியவர்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை.